சபரி, ஆஃபீஸ் தானே போற? நானும் அந்த வழியில தான் போறேன். பாவனை டிராப் பண்ணிடுறேன். இல்ல பரவாயில்ல, இருக்கட்டும். நான் பஸ்லயே போய்க்கிறேன். ஏன் சபரி, என் கூட எல்லாம் வரமாட்டியா? உனக்கு 1008 வேலை இருக்கும். இதுல எங்க இருந்து நீ என்ன டிராப் பண்ணுவ? அவர் கார் புக் பண்ணிருக்கேன், நெக்ஸ்ட் மந்த் வந்துடும். இல்ல, எங்க வர? இல்ல, நீ ஆபீஸ்க்கு தானே போற. போற வழியில என்னையும் அப்படியே இறக்கி விட்டுறியா? ஏன் தூரம் நடந்து போக மாட்டீங்களோ? வீட்டுல சாப்பிட்டு சாப்பிட்டு வெட்டியா தானே இருக்க. நடந்து போ, இல்லன்னா பஸ்ல போ. எனக்கு ஆபீஸ்க்கு லேட் ஆச்சு. இல்ல, ஒரு வேலை சம்பந்தமா ஒருத்தரை பார்க்க போறேன். நடந்து போனா? ஆமா, போய் கிழிச்சிட்டாலும் எனக்கு லேட் ஆச்சு. நவரு வந்துட்டான் காலங்காத்தான். ஏய் சபரி, வந்துட்டியா? இன்னைக்கு உனக்கு பிடிக்குமேனு கோதுமை அல்வா பண்ணி வச்சிருக்கேன். வா சாப்பிடலாம். இன்னைக்கு உனக்கு பர்த்டே தானே, எனக்கு தெரியுமே. நிவ்யா, இப்போ பசிக்குது, சாப்பிட என்ன இருக்கு? அச்சச்சோ, மறந்தே போயிட்டேன்டா. எனக்கு பயங்கரமா பசிச்சதா, அதனால நான் எனக்கு மட்டும் ஆர்டர் போட்டு சாப்பிட்டுட்டேன். இன்னைக்கு நான் சமைக்க வேற இல்லையே. என்ன நிவ்யா, விளையாடுறியா? வீட்டுல 2 பேர் தானே இருக்கோம். மறந்துட்டேன்னா மறந்துட்டேன், அவ்வளவுதான். நீ வீட்டுல வெட்டியா தானே இருக்க. உனக்கு தேவைன்னா நீயே சமைச்சு சாப்பிட வேண்டியதானே. சும்மா இப்ப என்ன, பசிக்குதா? சாப்பிடணுமா? நான் வேணா சாப்பாடு ஆர்டர் போடட்டுமா? ஒண்ணும் வேணாம். வேணாட்டி போ. என்ன பாத்துட்டே இருக்க? வா சாப்பிடலாம். இல்ல, எனக்கு பசிக்கல, நீயே சாப்பிடு. சபரி, ஒரு நிமிஷம். உனக்காக நான் ஆசாசியா சமைச்சு வச்சிருக்கேன். நீ பாட்டுக்கு மதிக்காம போய்கிட்டே இருக்க. நீ நார்மலா தான் இருக்கியா சபரி? நான் கரெக்டா தான் இருக்கேன். ஆனா எது உண்மை எது பொய்ன்னு தான் எனக்கு தெரிய மாட்டேது. இல்ல, நான் தெரியாம தான் உன்கிட்ட கேக்குறேன். இதுவே நான் வேலைக்கு போகாம சம்பாதிக்காம இருந்திருந்தா அப்போ இப்படிதான் இருந்திருப்பியா? இல்ல அட்லீஸ்ட் என்ன ஒரு மனுஷனாவது மதிச்சிருப்பியா? எனக்கு எது உண்மை எது பொய்னே தெரியல. எனக்கு தெரியும் சபரி, நீ ஏன் என்ன இப்படி அவாய்ட் பண்றேன்னு. நான் பண்ணது தப்புதான், மன்னிச்சிரு. ஒரு உண்மையான ஒய்ஃப்ங்கிறவ புருஷன் ஜெயிச்சதுக்கு அப்புறம் கூட இருக்கவே இல்ல, அவ கஷ்டப்படும் போது கூட இருக்கவ தான். புருஷன்னா சம்பாதிக்கணும் தான், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா நாங்க கஷ்டத்துல இருக்கும்போது கொஞ்சமாச்சும் சப்போர்ட் பண்ணுங்க. நீ என்ன நடத்துற மாதிரி நாங்களும் பொண்டாட்டிகளை ட்ரீட் பண்ணா எப்படி இருக்குன்னு கொஞ்சமாச்சும் யோசிச்சு பாரு. சபரி, அப்ப நம்ம பழைய மாதிரி பழகவே முடியாதா? பசங்களுக்கு அடிபட்டு வந்த பக்குவம் அவ்வளவு சீக்கிரம்லாம் மாறாது. எனக்கு புரியுது சபரி, நான் என்ன மாத்திக்க ட்ரை பண்றேன். எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் மட்டும் கொடு ப்ளீஸ். உன் மேல எப்ப நம்பிக்கை வருதோ அப்ப நான் உன்னை ஏத்துக்கிறேன்.